என் அன்பு செல்லக்குட்டிகளுக்கு இன்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 2வது நாமமாகிய விஷ்ணுவின் கதை. ஆயர்பாடியில் புஷ்டிமதி என்ற கோபிகை வாழ்ந்து வந்தாள். அவளது வீட்டில் ஏராளமான பசுக்கள் இருந்தன. அவளது உள்ளத்தில் ஒரு ஆசை. ஏலக்காய் பால் என எல்லோரும் சிறப்பித்து சொல்கிறார்கள். ஆனால் பாலில் ஏலக்காயை போட்டு மனம் கமல செய்வதை விட பசுவிடமிருந்து கறக்கும் போதே ஏலக்காய் வாசத்தோடு பால் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவள் கற்பனை செய்து பார்த்தாள். அதற்காக ஒரு புதிய யுக்தியையும் கையாண்டாள். பசு மாடுகளுக்கு பருத்தி கொட்டையோடு அதிக அளவில் ஏலக்காயும் சேர்த்து உணவாக கொடுத்து விட்டாள். அதனால் பசுவின் இரத்தத்தில் கலந்த அந்த ஏலக்காயின் நறுமணம் கறக்கும் போதே பாலுடன் வீசியது. தினமும் காலை பாலை கறந்தவுடன் அதை வீதி வீதியாக எடுத்துச் சென்று விற்பதற்கு வசதியாக தன் வீட்டில் மண் பானைகளில் வரிசையாக நிறைத்து வைப்பாள் புஷ்டிமதி. அவள் இல்லத்துக்கு அருகில் செல்பவர் அனைவரையும் அந்த பானைகளிலிருந்து எழும் ஏலக்காய் நறுமணம் கவர்ந்தெழுக்கும். பால், தயிர், வெண்ணெய் இவற்றை திறம்பட திருடுவதில் பெயர் பெற்றவன் கண்ணபிரான். அவனுக்கு இந்த ஏலக்காய் மனம் வீசும் பாலை திருடி அருந்த வேண்டும் என்ற அவா ஏற்பட்டது. அதற்காக திட்டமும் தீட்டினான். ஒரு நாள் காலை புஷ்டிமதி பாலை கரைந்து மண்பானைகளை நிரப்பிவிட்டு வியாபாரத்திற்கு செல்லும் முன் ஒப்பனை செய்து கொள்வதற்காக தன் அறைக்குள் சென்றாள். அந்த நேரம் பார்த்து கையில் ஒரு சிறிய பாத்திரத்துடன் அவள் வீட்டுக்குள் கண்ணன் நுழைந்தான். வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பானைகளுள் ஒன்றில் வாயில் கட்டப்பட்டிருந்த துணியை விளக்கினான். கமகமவென ஏலக்காய் மனம் மூக்கை துளைத்தது. பாத்திரத்தை பானைக்குள் விட்டு பாலை மொண்டெடுத்தான். பருகப் போனான். அதற்குள் ஒப்பனை முடித்து கொண்டு தன் அறையை விட்டு வெளியே வந்தாள் புஷ்டிமதி. கண்ணன் பாலை திருடி அருந்துவதைக் கண்டாள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்று என் வீட்டுக்குள்ளேயே இந்த திருடன் வந்து விட்டானா என வெகுண்டாள். பிரம்பு ஒன்றை எடுத்து வந்து ஓங்கி கண்ணனின் முதுகில் அடித்தாள். அடித்துவிட்டு ஐயோ அம்மா என்று புஷ்டிமதி கத்தினாள். என்ன ஆயிற்று? அவள் அடித்த அடி கண்ணனுக்கு வலிக்கவில்லை. ஆனால் 14 உலகங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்தது. எறும்பு முதல் பிரம்மன், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் வரை அனைவருக்கும் அந்த அடி விழுந்தது. அடி கொடுத்த புஷ்டிமதிக்கும் விழுந்தது. கதறினாள். கண்ணனின் பெருமையை உணர்ந்தாள். கண்ணனுக்கு விழுந்த அடி அவனுக்கு வலிக்காமல் 14 உலகுக்கும் வலித்ததே. என்ன காரணம்? ஏனெனில் அவன் விஷ்ணுவாக விளங்குகிறான். விஷ்ணு என்றால் அனைத்துக்குள்ளும் நிறைந்தவன் என்று பொருள். பஞ்சபூதங்கள், ஜீவராசிகள் என அனைத்தையும் தனக்கு உடலாக கொண்டு அவற்றுக்குள் உயிராக அவன் உள்ளே உறைகிறான். அதனால்தான் அவனை அடித்தால் 14 உலகங்களுக்கும் வலிக்கிறது. இப்படி எம்பெருமான் எங்கும் நிறைந்திருப்பதால் சகஸ்ரநாமத்தின் 2வது திருநாமத்தில் வியாசர் அவனை விஷ்ணு என்று அழைக்கின்றார். எங்கும் நிறைந்த இறைவனின் திருவருளை எங்கும் என்றும் எப்போதும் பெறுவதற்கு விஷ்ணுவே நம என்று இந்த திருநாமத்தை சொல்லுவோம்.